ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டெல்லியில் 20 நாட்களுக்கு மேலாக உண்ணாநிலை போராட்டத்தில் இருந்து வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுங்கை டெல்லி போலீசார் குண்டுகட்டாக அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தற்போது போராட்ட களம் எப்படி காட்சியளிக்கிறது என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் சலீம். டெல்லியில் ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற பகுதியில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் எங்கே இருக்கிறார்கள்? இங்கே இருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கேமரா பர்சன் உங்களுக்கு காட்டுவார். இவங்கெல்லாம் இங்கேயே வந்து டென்ட் அடித்து தங்கியிருக்காங்க, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சில பேர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் பதவி விலக வேண்டும். அதுக்கு காரணம் என்ன? நீட் தேர்வினுடைய வினாத்தாள்கள்லாம் கசிந்தது இல்லையா, அந்த விவகாரத்தில் எஜுகேஷன் மினிஸ்டர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்கள், பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இங்கே போட்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்து போச்சு. அதாவது வாங்சுக் அப்படிங்கிறவர், அவர் ஒரு சமூக ஆர்வலர். இந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கார். இன்ஃபேக்ட் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் நடித்த நண்பன் படம் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து வாங்சுக் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததாக சொல்லப்படுறது. வாங்சுக் அப்படிங்கிறவர் கல்வியில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து லடாக்கில் புதுவிதமான கோச்சிங் எஜுகேஷன்லாம் மாணவர்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த படம் அவரை வைத்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது என்று கூட சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த வாங்சுக் இங்கே தாங்க இருந்தார், 20 நாளாக இருந்தார். பட் இன்னைக்கு காலையில் அவர் என்ன பண்ணாங்க, போலீஸார் இங்கேருந்து மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போலீஸார் என்ன சொல்கிறாங்க, அவர் உண்ணாவிரதம் இருக்காரு, 20 நாளாக அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அதனால நாங்கள் டெல்லி ஹைகோர்ட் ஆர்டர் ஏற்கனவே இருக்குது, அந்த டெல்லி ஹைகோர்ட் ஆர்டரை வச்சு தான் நாங்கள் அவருக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சாப்தர்ஜங் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்லாம் சரியாக கொடுக்கல, சும்மாவே போலீஸார் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேமரா பர்சன் உங்களுக்கு ஜூம் செய்து காட்டினார். உங்களுக்கு நல்லாக தெரியும். இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கோம். இவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்க உள்ளது. அந்த திங்கட்கிழமை மாபெரும் போராட்டம் நாடாளுமன்றத்தை நோக்கி அவங்க படையெடுக்கிறதா முடிவு செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் போலீசார் என்ன பண்ணியிருக்காங்க, வாங்சுக் என்பவரை இங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விட்டார்கள். இவங்கெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தா கூட போலீஸார் வெள்ளை துணியெல்லாம் கட்டி அவரை அழகாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸார் சொல்கிறாங்க. எந்த பெரிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணாமல் நாங்கள் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்கே ஏற்கனவே இந்த தீப்கே அப்படிங்கிறது தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஃபவுண்டர். அந்த தீப்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னதான் வாங்சுக்கை நீங்கள் கொண்டு போய் மருத்துவமனையில் வச்சாலும் எங்களுடைய நாடாளுமன்ற முற்றுகையானது தொடரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டவர் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஆஸ்பத்திரி முன்னாடி பேராமிலிட்டரி போலீஸ் எல்லாரும் இருக்காங்க. அதே நேரத்தில் போராட்ட களமான ஜந்தர் மந்தர்லையும் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியிலிருந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் அந்த உண்ணாவிரத போராட்டம் மற்றும் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் நடக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.